இது சேஷாசலத்தின் வடக்கு வீதியில் உள்ள ஒரு பழமையான பொருட்களை கொண்ட கடை. அருண் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தான். அப்போது அவன் அந்த கடையை பார்த்து, வீட்டில் கடிகாரம் கீழே விழுந்து உடைந்துவிட்டது. நாம் ஒரு கடிகாரம் வாங்கி சென்றால் என் அன்பு மனைவி அந்த கடிகாரத்தை பார்த்து சந்தோஷமாவாள் என்று கூறி அருண் அந்த பழமையான பொருட்கள் இருக்கும் கடைக்குள் சென்றான். அவன் கடைக்கு உள்ளே வந்த பிறகு கடிகாரம் இருக்கும் இடம் தேடி சென்றான். அப்போது அவன் கடிகாரத்தையும் பார்த்தான். அப்போது அவனுக்கு கடிகாரத்தின் சத்தம் நன்றாக கேட்டது. ஆஹா, இந்த கடிகாரம் பார்ப்பதற்கு நல்ல வட்ட வடிவில் நிலா போன்று உள்ளதே. இது கண்டிப்பா என் மனைவிக்கு பிடிக்கும் என்று அவன் சொல்லிட்டு இருக்கும்போது கடைக்காரர் வந்தார். அந்த கடையின் உரிமையாளர் ஒரு வயதான முதியள். என்னப்பா, உனக்கு என்ன வேண்டும்? பாட்டிமா, எனது வீட்டில் கடிகாரம் கீழே விழுந்து உடைந்துவிட்டது. அதனால் எனக்கு ஒரு கடிகாரம் வேண்டும். நடுவுல நிலா மாதிரி வட்டமாக ஒரு கடிகாரம் இருக்குதா? அதுதான் வேண்டும் என்று அவன் கூறி முடித்ததும் பாட்டிமா கடிகாரத்தின் உரிய விலையை கூறினான். அருணும் அவ்விலையை கொடுத்துவிட்டு கடிகாரத்தையும் வாங்கி சென்றான். அருண் வீட்டிற்கு போகும்போது, ஒரு வழியா கடிகாரம் வாங்கிட்டோம். இதை பார்த்து நம் மனைவி என்று சந்தோஷப்படுவாள் என்று கூறிக்கொண்டே அருண் தனது வீட்டிற்கு சென்றான். அவன் கடிகாரத்தை கொண்டு வீட்டிற்கு வந்தான். அவனது மனைவி அவனின் வருகைக்காக காத்திருந்தாள். என்னங்க, எப்போதும் சீக்கிரமா வந்துருவீங்க தானே? ஏ, இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு. அதுவா, நம்ம வீட்டுல கடிகாரம் உடைந்து விட்டதல்ல. அதான் நான் இன்னைக்கு கடைக்கு சென்று கடிகாரம் வாங்கி வந்தேன். உனக்கு பிடித்த வட்ட வடிவில் என்று அவர் இருவரும் பேசி முடித்ததும் அருண் கடிகாரத்தை சுவற்றில் மாற்றினான். அட அட எவ்வளவு அழகாக இருக்குது. இனி உங்களுக்கு டைம்க்கு சமையல் செய்து தந்துடுவேன். நீங்களும் வேலைக்கு சீக்கிரமா போவீங்க. ஆமா ஆமா, இல்லைன்னா நான் ஆஃபீஸுக்கு லேட்டாதான் போறேன். சரி, இனிமேல் அப்படி நடக்காது. வாங்க சாப்பிடுவோம். இல்ல, எனக்கு பசிக்கல. நான் தூங்க போறேன். என்னங்க நீங்க ஒழுங்காவே சாப்பிட மாட்டேக்கீங்க. போங்க, நானும் சாப்பிடல. என்று கூறி இருவரும் தூங்க சென்றனர். சரிம்மா, காலையில 6 மணி போல எழுப்பிவிடு. நான் அப்பதான் வேலைக்கு ரெடியாக டைம் சரியா வரும். கரெக்ட் டைம்க்கு ஆபீஸ்க்கு போக முடியும். சரிங்க, நான் உங்க எழுப்புறேன். அப்பதான் நானும் உங்களுக்கு சமையல் செய்து தர முடியும். குட் நைட் மா. சேம் டு யூங்க. என்று கூறிவிட்டு இருவரும் தூங்க சென்றனர். இருவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அதிகாலை 3:17க்கு கரண்ட் கட் ஆகிவிட்டது. அப்போது கடிகாரத்தின் சத்தம் நன்றாக கேட்டது. கடிகார சத்தத்துடன் வேறு ஒரு சத்தமும் கேட்டது. அந்த சத்தத்தில் பயந்து அருணின் மனைவி எழுந்துவிட்டாள். அவள் பயத்துடன் அருணை எழுப்பினாள். என்னங்க என்னங்க, வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. எனக்கு பயமா இருக்குதுங்க. வாங்க, என்னன்னு வந்து பாருங்க. என்னம்மா, எனக்கு ஒரு சத்தமும் கேட்கல. நீ ஏதாச்சும் கனவு கண்டிருப்ப. வந்து தூங்கு.
என்று இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று என்று கேட்டவுடன் அவனது மனைவி அவனிடம் என்னங்க இப்ப அந்த சத்தத்தை கேட்டீங்களா? எனக்கு பயமா இருக்கு. என்று சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே ஆந்தை ஏதாவது கத்தும். நீ ஏன் பயப்படுற? என்று அருண் சொல்லிக் கொண்டு இருக்கும்போது அந்த சத்தம் 3வது முறையாக கேட்கிறது. இந்த முறை அருணும் லேசாக பயந்து விட்டான். சரி வா, என்னன்னு போய் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு இருவரும் அது என்ன சத்தம் என்று பார்க்க சென்றனர்.